அவங்க எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் அவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எனக்குள்ள இந்த கசப்பு இருக்கு, அதனால நான் உங்களுக்கு தீமையும் செய்ய மாட்டேன், நன்மையும் செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வழியில இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுது, நம்ம தேவனை அறிஞ்ச பிள்ளைங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனம் பண்ணுகிறவங்ககிட்ட உதாசனம் பண்ணக்கூடாது. நம்ம இதுக்கு நான் இதை செய்வேன், அதுக்கு நான் அதை செய்வேன் அப்படின்ட்டு நம்ம எதுக்கு எது நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய சொல்லுது அப்படின்னா, அவங்களே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுது. ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது நீ நல்லா இருப்பா, சரி நீ எனக்கு இதை செஞ்சுட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் நீ பிளஸ் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம அவங்கள பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க எவ்வளோ நாள் ஆனாலும் அதை அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தீங்கு நம்ம அந்த சகோதரிக்கு செஞ்சோமே, இந்த காரியத்தை நம்ம அவங்களுக்கு செஞ்சோம், அவங்க நம்மளை பார்த்து நீங்க நல்லா இருங்க, கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்றத அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அது மூலமா ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம நன்மை செய்தவங்களா கடவுளுடைய கண்கள்ல நம்ம காணப்படுவோம். நம்ம கடவுளோட கண்கள்ல நன்மை செய்தவங்களா காணப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது, அவங்க செய்கிற விண்ணப்பத்தை அவங்க செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்ம செய்கிற விண்ணப்பங்கள்லாம் நம்ம அவருடைய செவிக்கு எட்டணும் அப்படின்னா நம்ம நீதிமான்களா இருக்கணும். நம்ம நீதிமான்களா இருக்கணும்னா வேதம் சொல்லுது, மற்றவங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு திருப்பி துன்பம் கொடுக்காம அவர்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க இன்னொரு கதை எனக்கு இப்ப ஞாபகம் வருது. நம்ம எல்லாருக்கும் அந்த எலி தாத்தா கதை தெரியும். என்ன காரியங்கள் எது தேசத்துலேருந்து வந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே தெரிய வந்துடும். அதனால அவங்க பக்கத்து நாட்டுகளுடைய சதியெல்லாம் அந்த நாட்டில் படிக்கவே படிக்காது. ஏன்னா தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவர் உடனே ராஜாக்களுக்கு போய் சொல்லிடுவார். அதனால அவங்களுக்கு எதிராக இருந்த நாடு எப்படியாவது அந்த ஆளை அழிக்கணும் அப்படின்ட்டு ஃபுல் சேனையும் நைட்டோட நைட்டாக அவங்க வீட்டை சுற்றி கூப்பிட்டு வந்துடுவாங்க. காலையில் எந்திக்கும் போது டெய்லி தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வெளியே போய் பார்த்துட்டு ஓடி வருவான், தீர்க்கதரிசி எந்திரிங்க, இந்த மாதிரி வெளியே ஃபுல்லாக ராணுவம் நிற்குது அப்படின்ட்டு. அப்போ இல்லை எழுமி நின்றுட்டு, என்னுடைய கண்கள் காண்றது உன் கண் காணலை, இவங்களுடைய கூட்டத்தை காட்டிலும் நம்மளுக்கு யுத்தம் செய்யறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்களை திறந்து கடவுளே அப்படின்னு வேண்டுவார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்படும், வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும். திறந்த உடனே மேலே மலைக்கு மேலே அவ்வளோ ஃபயரோட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போராட்டத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் பார்ப்பார். பார்த்தோன்னே இப்போ ஏலி வெளியே போகும்போது, அன்றைய அவங்க கண்கள் எல்லாம் குருடாகட்டும், எங்களுக்கு எதிராக வந்திருக்கோம் கண்கள் எல்லாம் குருடாகட்டும் அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்கள் எல்லாம் குருடாக்கப்பட்டுவிடும். இவர் என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போய் அந்த மக்கள் எல்லாம் அவங்களுடைய எதிரியான தேசத்தை கூட்டு போய் சீர்திருத்திடுவார். அங்கே போனோடனே அந்த ராஜா நாங்கள் இவங்களை எல்லாத்தையும் அழிச்சிடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஏலி தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை இவங்களுக்கு நல்ல ஒரு விருந்தை கொடுத்து இவங்க நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜா உடனே ஏலி தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஃபுட்டு, அதாவது ராஜ விருந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களை அனுப்பி வச்சுருவாங்க. அனுப்பி வச்சது தான் அதுக்கப்புறம் அவங்க தலைமுறை முடிகிற வரைக்கும், அந்த ராஜா அழிகிற வரைக்கும், ஆட்சி முடிகிற வரைக்கும் அந்த எதிர்நாட்டு திருப்பி அவங்ககிட்ட வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு அழிச்சிருந்தா கூட அடுத்த செட் ஆஃப் ஆர்மியை அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அழிக்காம அவர் அவங்களை மன்னிச்சு விட்டாரு, அவங்களை பிளஸ் பண்ணாரு, நல்ல ஒரு ஃபுட்டை கொடுத்து அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்பி வச்சதுனால இப்போ பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு எந்த ஒரு வார் நடக்கவே இல்லை, சண்டைகள் நடக்கவே இல்லை. இதுதான் மன்னிக்கிறதுடைய ஒரு பெரிதான ஒரு கிஃப்ட். இப்போ நம்ம ஒருத்தங்களை மன்னிச்சோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸாக அது நம்மளுக்கே ரிட்டர்னாக வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மற்றவங்க நம்மளுக்கு தீங்கு செய்கிறாங்களா, நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் சரி, நம்ம அவங்கள ஒரே ஒரு பிளஸ்ஸிங், நீங்கள் நல்லா இருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவங்களை பிளஸ் பண்ணால் அந்த பிளஸ்ஸிங் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது நம்மளுக்கும் தான். அதனால இன்னிலேருந்து நம்மளுக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி, எந்த காரியம் பேசினாலும் சரி, அவங்கள ஒரே ஒரு பிளஸ் பண்ணிடுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அவங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டு வந்துருங்க. தேவன் உங்களை நீதிமானா பார்ப்பார், நீங்கள் செய்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் செவி கொடுப்பார். அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும் பிளஸ்டாக மாற போகிறது இல்லை, நம்மளையும் ஒரு பிளஸ்ஸிங்ஸாக வைக்க போகிறாரு. அவங்களுடைய ஆத்மாவையும் நம்ம ஆதாயப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. God bless you.